ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் தீவை சுற்றி வரக்கூடிய ஒரு கயாக் பயணத்தை ஏற்பாடு செஞ்சுருக்காங்க. இந்த பயணத்தை யார் ஏற்பாடு செஞ்சாங்க, எதற்காக ஏற்பாடு செஞ்சாங்க அப்படிங்கிற ஒரு விரிவான தொகுப்பை இந்த பதிவில் நாம பார்க்கலாம். பிப்ரவரி மாதம் 19, 20, 21 இந்த 3 நாள் பார்த்தீங்கன்னா ராமேஸ்வரம் தீவை சுற்றி வரக்கூடிய ஒரு சாகச பயணம், அதுவும் கயாக்குன்ற போட் இருக்கு இல்லைங்களா, அந்த ஒரு துடுப்பு படகு மூலமாக ஒரு சாகச பயணத்தை அதே போல கடல் பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வு கடற்கரை பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட பரப்புவதற்கும் இந்திய கடலோர காவல்படை குழு ராமேஸ்வரம் தீவை சுற்றி வரக்கூடிய இந்த சவாலான ஒரு கயாக்கிங் பயணத்தை தொடங்கினாங்க. இதில் பாத்தீங்கன்னா 3 நாள் 80 கிலோமீட்டர் பயணிச்சாங்க. மண்டபத்தில் இருக்கக்கூடிய இந்திய கடலோர காவல்படை ராமநாதபுரம் மாவட்ட நிர்வாகத்தோட இணைஞ்சு இந்த பயணத்தை ஏற்பாடு செஞ்சாங்க. சர்வதேச கடல் எல்லையில மீன்பிடி படகுகளை இயக்காமல் இருப்பதன் முக்கியத்துவம், அதே போல மீன்பிடி தடை மண்டலங்களில் மீன்பிடிப்பதை தவிர்க்கவும், கூடுதலாக பாதுகாப்பு நடவடிக்கைகள் மற்றும் கடலில் உள்ள உயிர் மற்றும் உடைமைகளை பாதுகாப்பது குறித்தும், அதோட கடல் பசு மற்றும் கடல் தாதைகளின் முக்கியத்துவம் குறித்தும் விழிப்புணர்வு இதன் மூலமா ஏற்படுத்தினாங்க. இதே போல பாத்தீங்கன்னா கடல் பசு, கடல் தாழை போன்ற இதை ஏன் பாதுகாக்கணும், இதை ஏன் நம்ம பாதுகாக்க வேண்டிய அவசியம் என்னன்றதையும் வலியுறுத்தி இந்த பயணம் மேற்கொள்ளப்பட்டது. ராமேஸ்வரம் அரிச்சல் முனையிலிருந்து ஹோலி ஐஸ்லாண்ட் வாட்டர் ஸ்போர்ட்ஸ் ஒலிகடா வரைக்கும் சுமார் 27 கிலோமீட்டர் கயாக்கிங் பயணத்தை ஆரம்பிச்சாங்க. இப்படி ஆரம்பிச்ச இந்த பயணம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 7 மணி நேரம் ஆச்சு அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா காற்றோடைய திசை வேகம், அதே மாதிரி சூரிய வெப்பம், இதெல்லாமே அவங்களுக்கு ஒரு சேலஞ்சிங்கா இருந்திருக்கு. 2வது நாள் பாத்தீங்கன்னா ஹோலி ஐஸ்லாண்ட் வாட்டர் ஸ்போர்ட்ஸ் ஒலிகடாவில இருந்து குந்துக்கல் வரைக்கும் பயணிச்சாங்க. ஸோ இந்த பயணமும் ரொம்ப சவாலாக தான் இருந்திருக்குது. இந்த காற்று எதிர்காத்தையும் பார்த்துட்டு, அதே நேரத்தில் வெப்பம், இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு தான் இதை பயணிச்சிருக்காங்க. அந்த மக்களுக்கு விழிப்புணர்வும் ஏற்படுத்தியிருக்கிறாங்க. 3வது நாள் பார்த்தீங்கன்னா இந்த ராமேஸ்வரத்தினுடைய சுற்றுப்பயணம் கிட்டத்தட்ட முடிவடைஞ்சது. 80 கிலோமீட்டர் அளவுக்கு இந்த சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டிருந்தாங்க. இந்த பயணம் நிறைய விழிப்புணர்வு ஏற்படுத்துறது. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த கடற்கரையை பாதுகாப்பதிலிருந்து எவ்வளவு முக்கியத்துவம்ன்றதே உணர்த்திருக்கு. 3வது நாள் இறுதி கட்டத்தில் பார்த்தீங்கன்னா அரிச்சல் மணிக்கு மறுபடியும் அவங்க வரணும். எனவே ஒரு சுற்றுப்பயணம் தான் அப்படின்போது 80 கிலோமீட்டர் அவங்க சுற்றுப்பயணத்தை முடிச்சு மறுபடியும் எங்கே ஆரம்பிச்சாங்களோ அதே அரிச்சல் முனைக்கு அவங்க வந்துட்டாங்க. வந்த பிறகு பார்த்தீங்கன்னா அந்த பயண அனுபவங்கள்லாம் மேற்கொள்ளும் போது இந்த பயணங்கள் எப்படி இருந்துச்சு அப்படின்றது மறக்க முடியாத ஒரு அனுபவத்தை கொடுத்துருக்கு அப்படின்றதையும் பதிவு பண்ணியிருந்தாங்க. அன்னைக்கு அது முக்கியமாக முடிஞ்ச அந்த முடியக்கூடிய அந்த இறுதி பயணத்தில் பார்த்தீங்கன்னா இந்திய கடலோர காவல்படை நிலைய மண்டபத்தினுடைய கமாண்டிங் அதிகாரியாக இருக்கக்கூடிய ஷானவாஸ் இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை வகித்து பங்கேற்பாளர்கள் சாதனைகளை பற்றி ரொம்ப பெருமிதமாக சொன்னதோடு மட்டும் இல்லாமல் கயாக்கர்களுடைய அர்ப்பணிப்பு மற்றும் தைரியத்தை அங்கீகரிப்பதற்கு அவங்களுக்கு மொமெண்டோ பதக்கங்கள்லாம் கொடுத்து கடல் மற்றும் கடல் பசு விழிப்புணர்வு புத்தகங்களையும் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி அதை தொடர்ந்து பயணத்தோட முக்கியத்துவம், கடல்சார் பாதுகாப்பு முயற்சிகளுடைய முக்கியத்துவத்தையும் எடுத்து சொல்லியிருந்தாரு. ராமேஸ்வரம் தீவுல மேற்கொண்ட இந்த 80 கிலோமீட்டர் சாகச பயணம் கடல் சார்ந்த விழிப்புணர்வு ஏற்படுத்தியிருக்கு. கடல் தாழை, கடல் பசு, கடல் வாழ் உயிரினங்களை பாதுகாக்கிறது குறித்து நம்ம மக்களோட மையத்தின் மூலமா நிறைய விழிப்புணர்வு ஏற்படுத்திட்டு இருக்கோம். அந்த வகையில இந்த 3 நாட்கள் நடந்த இந்த பயணத்தை நாம கலந்து காட்டியும் கூட இதை அரசு மற்றும் மக்கள் நலன் சார்ந்து சிந்திக்கக்கூடிய, கடலை பாதுகாக்கக்கூடிய பல்வேறு தன்னார்வலர்கள், கயாக்கிங் பண்ணக்கூடிய வாலண்டியர்ஸ் எல்லாருமே சேர்ந்து இப்படி ஒரு விஷயத்த பண்ணும்போது அதை நம்ம பதிவு பண்ணி நம்ம ஊடகத்தின் மூலமா வெளிப்படுத்துறதுல ரொம்ப மகிழ்ச்சி.